இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த மாதிரி ஒரு லெஹெங்காவோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு அம்பர்லா ஸ்கர்ட், ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். தென் இந்த மாதிரி ஆரி ஒர்க் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டிசைனர் வெல்வெட் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி பெப்ளம் டாப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய கட்டிங் வீடியோ பார்ட் 1 நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு இதோடைய ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ லைனிங் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஜாயிண்டை வந்து நம்ம பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லைனிங் பார்ட் வந்து செமி அம்பர்லா, ஹாஃப் அம்பர்லா போட்டிருக்கேன். ஸோ வந்து எனக்கு 2 இந்த மாதிரி ஜாயிண்ட் நான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு ஒரு பின் பண்ணிக்கிறேன். அகெயின் கீழ் பக்கமாக வச்சு ஒரு பீஸை பின் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பிட்டு நம்ம ஒரு அந்த எண்டில் ஒரு தையல் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த எண்டு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து லைனிங்கோடது நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட் போட்டிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்து 4 பீஸ் வந்து நமக்கு ஜாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம 8 ஃபோல்டில் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதனால் ஸோ உங்களுக்கு இது டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், அதில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 4 பார்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 4 பார்ட்டையுமே ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எப்படியும் வந்து நம்ம ஃபுல் அம்பர்லாலாம் போடும்போது நமக்கு வந்து ஜாயிண்ட் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து ஃபேப்ரிக் நான் எடுக்கலை. 3 மீட்டர் ஃபேப்ரிக் என்கிட்ட இருந்ததில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கு ஜாயிண்ட் வந்து வரும். இந்த மாதிரி பின் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அதுக்கு எப்படி காட்டன் லைனிங் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே எண்டில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 ஜாயிண்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நம்ம 3 ஜாயிண்ட்டும் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஜாயிண்ட் வந்து போட்டாச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அதோடைய வேஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரைட் சைட் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் ரெண்டையும் இதே மாதிரி நம்ம லைனிங்கோட அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்கர்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரண்ட் சைடு வந்து பெல்ட் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம், பேக் சைடு வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம 1 இன்ச்சு எலாஸ்டிக் தான் அட்டாச் பண்ண போகிறோம்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 1 இன்ச்சு வந்து நான் கேன்வாஷ், அதாவது ஷர்ட்டு கேன்வாஷ் வந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் கேன்வாஷ் கொடுக்காமலும் உங்களுக்கு ஃபேப்ரிக் திக்காக இருக்குன்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேன்வாஷை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு அந்த 1 இன்ச் அளவில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பெல்ட் பீஸ் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வேணும்னு கேட்பீங்க எடுக்கணும்னு. நீங்கள் ஃப்ரண்ட் வேஸ்ட் பார்ட் எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நமக்கு பேலன்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு, ஸோ மெயின் பீஸும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு இந்த மாதிரி நான் அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பேண்டை ஒட்டின மாதிரியே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம இன்விசிபிளாகவும் ஸ்டிச் பண்ணலாம், இந்த பிசுறு தெரியாமலும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு அம்பர்லா கட் டீட்டெயில்டாக கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம இதே மாதிரி ஒரு எண்டு தையல் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த பெல்ட்டை.
ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம டக்கு பிடிக்கணும், நம்ம லாஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் சைடு வந்து எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ பேக் சைடு உங்கள் எலாஸ்டிக் உங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட் இருக்கோ அதில் இருந்து ஒரு 2 to 3 இன்ச்சஸ் கம்மியாக நீங்கள் வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எலாஸ்டிக்கை வந்து இந்த எட்ஜில் வந்து நல்லா ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி துணியோடைய இந்த எட்ஜு இந்த மாதிரி இழுத்து கொடுத்துக்கோங்க துணியை. இந்த எட்ஜ்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லும் இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம அதாவது ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் விழக்கூடாது, அதை ஒட்டின மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியை வந்து சுருக்கி கொடுங்க. கொடுத்துட்டு அந்த எலாஸ்டிக் இழுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், திருப்பி சுருக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக இன்னொரு சைடு இருந்தது இல்லையா, அதில் வந்து இதே மாதிரி நம்ம இழுத்து கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து சென்டரில் கூட நம்ம ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம், நமக்கு எலாஸ்டிக் திரும்பாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நான் வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சைடில் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட்டு நம்ம எப்படி பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி 1/2 இன்ச்சில் கொடுத்து நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை இதை கன்சீல்டு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு, பேக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து ஒரு டக்கு பிடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த லூஸ் விடாமல், ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்க குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வயிறு இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த டக்கு பிடிக்க வேண்டாம். இப்போ இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி சென்டராக எடுத்துகிட்டு அந்த சென்டர்லேருந்து மிட் ஹாஃப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1 இன்ச் மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த ப்ளீட் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, வயிறு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். வயிறு இல்லை, ஃப்ளாட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டக்கு பிடிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாவோ க்ராஸாவோ எப்படினாலும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ டாட் பிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையும் வந்து நம்ம சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 பார்ட், அதாவது 2 லைனிங்கு 2 மெயின் பீஸ் இருக்கும் இல்லையா, இந்த 4 பார்ட்டையும் சேர்த்து வச்சு ஒரு 3 to 4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் இந்த 4 பார்ட்டையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணும், லைனிங்கை தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணும். ஸோ பாருங்கள், நான் இப்போ 4 ஃபேப்ரிக்கையும் அந்த 3 to 4 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணி எடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் தனியாக எடுத்து அந்த 2 மெயின் ஃபேப்ரிக்கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ லைனிங்கையும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம் சுற்றி வர. ஸோ லைனிங்கையும் இந்த மாதிரி மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கையும் சுற்றி வர மடித்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட் ரெடி பண்ணியாச்சு. கீழேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து டாசல் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் டாசல் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிசைனர் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரைட்டு நம்ம ரோப்புக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணி நம்ம அந்த ரோப்பை டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை டர்ன் பண்ணி நம்ம ரோப் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் டாசல் வைக்கிறதுக்கு அந்த டிசைனர் ஃபேப்ரிக் 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அகலமும் நீளமும் இருக்கிற மாதிரி எடுத்து அது இந்த மாதிரி கோனாக ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணி அகெயின் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதையே வந்து நம்ம குட்டி குட்டி ப்ளீட் எடுத்த மாதிரி நான் வந்து சுருக்கின மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சேம் கலர் த்ரெட்டை வச்சு இதை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து ரோப்பை சென்டரில் வச்சு ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்டிச் அடிச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கையில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சுருக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, கேப் விட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம டைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து சுருங்கிடும். ஸோ ஒரு துலிப் ஃப்ளவர் மாதிரி இது ஒரு அழகான ஒரு ஃப்ளவராக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 சுற்று நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேசல்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ளார், ரோஸ் ஃப்ளார் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டைமும் ஒரு மாதிரி டேசல்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு. தென் ஒரு 4க்கு 4 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், நம்ம அந்த சாண்டல் ஸ்கர்ட் ஃபேப்ரிக்கை. ஸோ இது நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம டேசல் பண்ணுவோம் இல்லையா கோன் ஷேப்பில், ஸோ அது மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோப்பில் வச்சு ஒரு 1 இன்ச்சு, அதாவது அந்த க்ரீன்லேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ரெகுலராக டேசல்ஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம திருப்பிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஒரு சூப்பராக ஒரு டேசல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து அந்த பக்கமும் ஒரு டேசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 டேசல்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 டேசலையும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு போ மாதிரி ரெடி பண்ணி சும்மா அந்த மாதிரி ஒரு போ மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டோடைய அந்த பெல்ட் பார்ட் இருந்தது இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த போ தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணும்போது அதுக்குள்ளே கொடுத்தையும் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து டாசல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸ் பார்ட் போகலாம். ஸோ ப்ளவுஸ் பார்ட்டுக்கு வந்து நான் பேக் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். மெயின் சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சாட்டின் வந்து அது மேலே அப்படி லே பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஜஸ்ட்டு சுற்றி வர அப்படியே பதிச்ச மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். எதனால் அப்படின்னா நம்ம இதை வந்து காலர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் வந்து நெக்கெல்லாம் அடித்து நம்ம திருப்ப வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் சுற்றி வர பதிச்ச மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம டாட்டு பிடிக்கணும் இல்லையா, ஸோ அந்த பேக் டாட் மட்டும் இதில் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பேக் ஓரளவு கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஷோல்டரை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 2 சைடும். பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 to 3.5 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க பேக் டாட்டுக்கு சீம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு நம்ம பேக்கில் டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து வயிறு இருக்கும். ஸோ பேக் சைடில் வந்து நமக்கு குழி மாதிரி தான் இருக்கும் முதுகு சைடு. ஸோ அந்த இடம் லூஸ் விழக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பேக்கில் வந்து டாட் பிடிக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து பேக்கில் டாட் பிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பெப்ளம் டாப் மாதிரி தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக நான் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங் வைக்கிறேன். ஓகேவா, ரைட் சைட் மேலே இருக்கணும், லைனிங் வந்து அதுக்கு மேலே இருக்கணும். ஏன்னா நம்ம வச்சு திருப்ப போகிறோம் அதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா சுற்றி வர நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம். மேல் பக்கமாக நம்ம வந்து 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ மேலே ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழ்ப்பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்து. இப்போ இந்த சைடு வழியாக நம்ம வந்து திருப்பி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. கர்வ் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் நாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு எட்ஜ் தையல் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்த கார்னரில் வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சு கொடுங்க. மேல் பக்கம் வந்து எட்ஜ் தையல் போட்டால் போதும். ஏன்னா மேலே வந்து நம்ம வேஸ்ட் பார்ட்டோட ஜாயிண்ட் தான் பண்ண போகிறோம்.
ஸோ நான் கீழே போடும்போது பாருங்கள் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மேல் பக்கம் போடும்போது எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம ப்ளவுஸ் அதை பேக் சைடோடு நம்ம வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ப்ளவுஸ் பார்ட்டோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 மிட் பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி ரைட் சைடும் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இனி நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணணும். ஸோ இது மேலே வந்து நம்ம தூக்கிட்டுருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒரு எட்ஜு தையல் கூட நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த சைடில் இருக்கிறத நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கோம் இல்லையா? ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி பெப்ளம்க்கு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதையை வந்து நம்ம வச்சு அந்த ஷேப்லேயே வந்து கட் பண்ணால் தான் நமக்கு 2 சைடும் வந்து கரெக்டாக இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ நான் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுத்த பார்ட்டு. ஸோ அந்த ஷேப்பை வந்து இந்த மாதிரி க்ராஸாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைனிங்கும் அதுவும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவுக்கு வந்து நான் அந்த பிளெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக மடித்து தப்போம் இல்லைங்களா கீழே? ஸோ அதை மாதிரி வந்து ஸ்லீவை வந்து மடித்து அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 சைடுமே வந்து இதை மாதிரி 2 ஸ்லீவையும் மடித்து தைச்சிக்கலாம். இது நீங்கள் வந்து ஆரியில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதோட காஸ்ட் அரௌண்ட் 8,000 10,000 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைனர் ஃபேப்ரிக் வச்சு அதே சேம் லுக்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஸ்லீவும் கீழே மடித்து தைச்சாச்சு. இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த டிசைனர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், 2 சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லேயே அதுக்கு நான் லைனிங்கும் எடுத்திருக்கேன். ஸோ லைனிங் மேலே அந்த ரைட் சைடை வந்து நம்ம ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம போக்கு திருப்புற மாதிரி நீங்கள் சுற்றி வர ஸ்டிச் பண்ணி ஒரு கேப் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி எடுத்தாலும் ஓகே. இதில் வந்து நான் வேறு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படின்னா, நான் வந்து 2 சைடை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன், ஒரு சைடு ஸ்டிச் பண்ணல. நீங்கள் போ மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். பட் நான் 2 சைடு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ வந்து டர்ன் பண்ணி எடுத்தாச்சா. லைனிங்கை மட்டும் அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்பக்கமாக நான் மடித்து தைச்சிக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் இல்லாமல் லைனிங்கை மட்டும் ஒரு சைடில் நான் தைச்சிக்கிறேன். இப்போ எனக்கு மெயின் ஃபேப்ரிக் மட்டும் தெரியும் இல்லையா? அதையும் நான் வந்து 2வது இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டுட்டு அதை வந்து நான் மடித்து தைச்சிக்கிறேன். ஓகே, இப்படி பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த இன்னொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சென்டராக பார்த்து வச்சுட்டு அந்த 3 சைட்ஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஸ்லீவ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்லீவும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ப்ளவுஸ்க்கு. ஸோ இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. அதோட லைனிங்கும் அதாவது ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலே நெக்கு சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த 1.5 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு கிட்ட. ஏன்னா நம்ம காலர் வந்து நம்ம அங்கே அதிலிருந்து தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அதை மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் அந்த 1.5 இன்ச் வரைக்கும் தைக்க போகிறோம். மற்றதெல்லாம் கார்னர் ஸ்டிச் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு குத்துங்கிறதுக்காக திருப்பி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான்.
ஸோ நெக்கை திருப்புறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு, மற்றதெல்லாம் வந்து அந்த எட்ஜில் போடுங்க ஸ்டிச்சை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த அந்த ஷோல்டர் சைடில் வந்து 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சும்மா நார்மலாக எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க, திருப்புறதுக்காக, குத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிடலாம். தென் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து இதை டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், அழகாக ஒரு சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு 1.5 இன்ச்சுக்கு ஓப்பனில் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதை வந்து திருப்பக்கூடாது, சும்மா ரஃப் ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 1 சைடு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் இருக்கு இல்லையா, அந்த சைடையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கீழே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொன்றையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே வந்து நம்ம லைனிங் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதோட சென்டர் பார்ட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம பிளெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ சாட்டினில் 2 பார்ட் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி காட்டன் லைனிங் எனக்கு ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் காட்டன் லைனிங் கொடுக்குறேன், அதை எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ லைனிங் தான் நமக்கு வந்து மெயின் மெஷர்மெண்ட் போட்டது. ஸோ அதே வந்து நம்ம கரெக்டாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு 3.5 இன்ச்சுக்கு நம்ம நெக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி 3.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு நெக்கு வித்து, அதாவது இந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா 2.5 இன்ச்சு கொடுத்து நெக்கு வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இந்த பார்ட்டு தான் நமக்கு வந்து சென்டரில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கை 2ஐயும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாட்டினோட ஸோ அந்த மாதிரி ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த ரைட் சைட் ஃபேப்ரிக் மேலே இந்த காட்டன் லைனிங்கை வச்சு இப்போ நம்ம நெக்கை வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஓகே, ரைட் சைடு, அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே இந்த காட்டன் லைனிங்கை வச்சு நெக்கை மட்டும் அடித்து 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் அடித்து நம்ம திருப்ப போகிறோம். ஸோ பின் பண்ணிக்கோங்க விலகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இந்த மாதிரி அடித்தாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் பண்ணிவிட்டு ஒரு மேலே வந்து ஒரு படிமான தையல் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் நெக்கு திருப்பும்போது. இப்போ டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா 1/2 இன்ச்சில், அந்த தையல் போட்டு எடுத்துடலாம். சுற்றி வர வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கிற பீஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டையும் அந்த பிளெயின் பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நெக்லேருந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம அந்த பிளெயின் ஃபேப்ரிக்கில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மார்க்கிங்லேயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க மேலேயும் கீழேயும். ஸோ இந்த துணி அந்த மாதிரி அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா 1/2 இன்ச்சு, அதிலே வர மாதிரி மெதுவாக கொடுங்க. மெதுவாக திருப்பி கொடுத்து அந்த ட்ரா பண்ண ஷேப்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி அந்த பார்ட்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். தென் கீழே வந்து இதுக்கு நம்ம பெப்ளம் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம 2 பார்ட்டும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம பெப்ளம் கொடுக்க போகிறோம் 2 சைடுக்கும் தனித்தனியாக. ஸோ இதையும் இதோட லைனிங்கும் எடுத்துக்கலாம். ஸோ ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் தைக்க வேண்டாம், அந்த ஸ்லோப்பிங்காக இருக்கு இல்லையா அந்த சைடு ஸ்டிச் பண்ணலாம். ஓப்பனாக இருக்க சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதா. ஸோ இப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணி எடுக்கலாம்.
நாச்சஸ் பண்ணிக்கோங்க, கர்வெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா. ஸோ நீங்கள் அந்த ஷார்ப்பாக விட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த கார்னரெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இதில் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கீழே தையல் போடுங்க. மேல் பக்கமாக பதிச்ச மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பெப்ளம் அட்டாச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம இதை அட்டாச் பண்ணிவிட்டு வரலாம். உங்களுக்கு ப்ளீட் வேணும் அப்படின்னா இருக்கிற ஃபேப்ரிக்கை அப்படியே ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து நம்ம அந்த பார்ட்டையும் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம 2 பார்ட்டும் வந்து கீழே அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஹூக் அண்ட் ஐ பட்டி தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இதில் வந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் மேல் பக்கமாக வச்சு அடிப்பக்கம் திருப்பும்போது நம்ம அதில் வந்து ஹூக் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே இது கீழ்ப்பக்கம் வச்சு மேல் பக்கமாக திருப்பும்போது நம்ம அந்த வி போடுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக அந்த மாதிரி மடித்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹூக் வைக்கிற பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம அந்த வி அடிக்கிற பக்கம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த பீஸை வந்து அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒரு படிமான தையல் போட்டோன்னா அந்த மாதிரி மேலே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃபோல்டு, அடுத்து ஒரு ஃபோல்டு. ஸோ இதில் சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து வி மார்க் பண்ணணும். ஸோ வி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹூக் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுக்குறனால பக்கமாக வந்து ஹூக் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த 2க்கும் சென்டர் மிட் பாயிண்ட் எடுங்க, மறுபடியும் அதுக்கு மிட் பாயிண்ட் எடுங்க. ஓகே, இதை வந்து அந்த பக்கமாக வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். ஓகே, ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வி வந்து அடிச்சுக்கலாம். வி அடித்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம 2 பக்கமும் வந்து ஹூக் அண்ட் ஐ பட்டி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த மாதிரி நான் ஒரு கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்டன்ஸ் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். போட்லி பட்டன்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் பார்ட் எடுத்திருக்கேன். இது 2ஐயும் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஷோல்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி 2 ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பாடி வந்து சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டர்ன் பண்ணிவிட்டு நம்ம 3 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா சீம், அதில் இருந்து அப்படி சைடு க்ராஸாக வந்து பாடியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 சைடும் அதே மாதிரி நம்ம பாடி வந்து ஸ்லீவ் டு பாட்டம் வரைக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ காலர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து காலர் எவ்வளோ தூரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஷோல்டரை. ஸோ இப்போ நம்ம அந்த 1.5 இன்ச்சு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா கீழே, அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து சுற்றி வர வந்து நம்ம எவ்வளோ இன்ச்சஸில் வந்து நமக்கு காலர் வேணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் வரைக்கும் அந்த 1.5 இன்ச் கீழே கொடுத்தோம் இல்லையா, அது வரைக்கும் எனக்கு 8.25 இன்ச் அந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் வந்து கேன்வாஷ், பேப்பர் கேன்வாஷ், ஃபேப்ரிக் கேன்வாஷ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 இன்ச்சில் தான் காலர் வைக்க போகிறேன். ஸோ நான் ரஃப்பாக வந்து ஒரு கேன்வாஷ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கீழே வந்து இந்த மாதிரி கோடு போட்டு லெவல் பண்ணிக்கிறேன். இந்த லெவல்லேருந்து நான் 1 இன்ச்சு கேன்வாஷ் எனக்கு, ஓகேவா. ஸோ எனக்கு வந்து 8.5 இன்ச்சு இருந்ததா காலரு. ஸோ அதோடைய மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க, 4.25 இன்ச்சு. ஸோ நான் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் கேன்வாஷ், அதனால் நான் 4.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்னுடைய காலருடைய வித் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. ஸோ நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
இந்த 4.25 இன்ச்சில் வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து எப்போது நம்ம காலர் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு. இப்போ பாருங்கள் 4.5 இன்ச்சஸ் வருது. ஸோ அப்படி 4.5 இன்ச்சஸ் வந்தால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உள் பக்கமாக வளைச்சி இந்த மாதிரி கொடுக்கணும், குட்டியாக்கணும் நம்ம காலரை. ஓகேவா? ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ 4.5 இன்ச்சஸ்க்கு இருக்கா. ஸோ இந்த கேன்வாஷ் வந்து செட் ஆகிற மாதிரி நான் இது வந்து கீழே வந்து பிளெயின் வெல்வெட் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இதோட ராங் சைடு வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம அந்த கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் வந்து மடித்து தைக்கணும். ஸ்ட்ரைட் பக்கம் இல்லை, கர்வ் கொடுத்த பக்கம் சுற்றி வர இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஸோ இது செட் ஆகிற மாதிரி ஒரு டிசைனர் ஃபேப்ரிக்கோடைய ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு அந்த காலருடைய 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம கட் பண்ணி நாச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காலருடைய அந்த கார்னரை மட்டும் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த காலரோட ஷார்ப்னஸ் வச்சு நல்லா நமக்கு கிடைக்கும். ஓகே, இதை வந்து படித்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த காலருடைய மிட் பாயிண்ட் சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணி அதை ஒரு நாச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய சென்டரை நம்ம அந்த மாதிரி ஷோல்டர் மீட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பேக் பார்ட்டோட சென்டரையும் நாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த 2 சென்டரும் மீட் பண்ணுற மாதிரி ரைட் சைடு ஃபேப்ரிக்கும் மீட் பண்ணணும். காலரோட ரைட் சைட், பேக் பார்ட்டோட ரைட் சைட். இதை பின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம இதை அப்படியே அந்த காலர் எங்கே வர இருக்கோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சைட் பண்ணியாச்சு. தென் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கம் நெக்கையும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கீழ் உள்ள பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த மேலே பிளெயின் வெல்வெட் இருக்குல்ல, எதனால் நான் பிளெயின் வெல்வெட் கொடுத்தேன்னா நம்ம கழுத்தில் வந்து குழந்தைங்களுக்கு குத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் விரும்புனீங்கன்னா டிசைனர் ஃபேப்ரிக்கே முன்னாடியும் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம காலர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இனி நம்ம அந்த பட்டன்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்லீவுக்கு வந்து பாருங்கள், நான் ஹூக் வந்து வச்சுருக்கேன், பட்டன் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவில் வந்து குட்டி குட்டி சீக்வென்ஸ் வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் க்ளூ இருக்கு இல்லைங்களா, ஃபேப்ரிக் க்ளூ இல்லை இந்த B7000 இந்த க்ளூ யூஸ் பண்ணி கூட ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி டாட்டாக நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு ரொம்பவே வந்து அழகான பர்ஃபெக்டான ஒரு பெப்ளம் டாப் வித் அம்பர்லா ஸ்கர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.